உங்க எல்லாருக்குமே இந்த பிரேம்குமார் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த படத்தையும் பார்த்துருக்கோம். இந்த படத்துல வர நம்ம விஜய் சேதுபதி ப்ளே பண்ண பிரேம்குமார் கேரக்டர் தான் நம்மளோட டைரக்டர் 96 படமும் மெய்யழகன் படமும் எடுத்த பிரேம்குமார். எஸ், அந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதில் கடைசியில் போஸ்ட் கிரெடிட்ஸ் மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து ரியலான அந்த பீப்புள் 4 பேரையுமே காட்டுவாங்க. அதில் நம்மளோட பக்ஸ் வந்து உண்மையான பக்ஸாக தான் இருப்பார். பார்த்தா அந்த பிரேம்குமார் யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட டேரக்டர் பிரேம்குமார். நீங்கள் அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபராக இருந்திருந்தார். அதுக்கப்புறமேட்டு தான் அவர் டேரக்டராக மாறினாருண்டு. அண்ட் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணத்தோட சினிமோட்டோகிராஃபருமே நம்ம பிரேம்குமார் தான். அதுக்கப்புறமேட்டு தான் அவர் டேரக்டராக இருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உடனே கீழே வந்துட்டு ஜப்பான்காரன் என்னவோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாருன்னு அந்த ஜிஃபை போட்டு சாவடிப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் எனக்கு பர்சனலாக பிரேம்குமாரோட ஒர்க் பிடிக்கும். அஃப்கோர்ஸ் யாருக்கு தான் அவரோட படங்கள்லாம் பிடிக்காது. பட் யோசிச்சு பாருங்களேன், அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு மெயினான இன்சிடென்ட், அது மேரேஜ் அப்போ அவருக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு. அண்ட் 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அதை கவரப் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒரு படமாக பார்த்து என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை தான் அவர் சினிமோட்டோகிராஃபராக அவரே உட்காந்து இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிற ஒரு தாட் வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. கல்யாணத்தப்போ கிரிக்கெட் விளையாண்டி விட்டனா, காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டனா அப்படின்னு ரிப்பீட்டடாக ஒரு 2 நாளாக சொல்லிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக அவர் சொன்னாருன்றதுக்காக ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டி, அண்ட் அந்த கல்யாணத்தை, அவரோட ஓன் கல்யாணத்தை அவர் ஃபோட்டோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அந்த படம் எடுக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்குமே தெரியவே தெரியாதான் அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கவரப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு மைண்டில் கிராஸ் அவுட் ஆச்சு அந்த படம் இப்போ நான் பார்க்கும்போது. ஸோ அது செம்மையாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு படம் வந்தேன். ஓகே, பை கைஸ். நீங்கள் கீழே போய் மறக்காம வந்து ஜிஃபை போட்டுருங்க. ஓகே.